நல்ல பர்சனல் லைஃப் இருந்துச்சுன்னா பீப்புள் திங்க் திருப்பி போய் சிக்கல் எழுதிருக்கக்கூடாது, அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்ற இந்த இது வரும். அது இல்லாதனால தான் இந்த வேலை பண்ணுறாங்க. என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும். அந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 வயதாகுது, ஆனா எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை, உனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை. சரி, நீ இப்ப சேர்த்து வச்சிருக்கிறிய அந்த உன் காதலிக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஏற்கனவே ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரு பிள்ளைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பத்தை உடைச்சு பிரிச்சு அந்த நபர்கிட்ட கொண்டு போய் குழந்தைய ஒப்படைக்கிறதுக்காக 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசி வாங்கிட்டு வந்த ஒரு பெண்மணி அந்த அம்மா. இப்படி ஒரு கேவலம் எந்த உலகத்திலே நடக்குமா? ஒண்ணு உன் பிள்ளைக்கு தகப்பன் இல்லை, இன்னொன்னு நீ சேர்த்து வச்சிருக்கிற பொம்பளையினுடைய பிள்ளைக்கு அம்மா இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக, சொகுசான வாழ்க்கைக்காக. ஆனா நீங்க அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நல்லா பாருங்க, இவரும் சரி அல்லது சீமானும் சரி, இவர்கள் மேல் பொது வெளியில் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை? ரேஷன்ல அரிசி விலை குறைஞ்சிச்சா, பெட்ரோல் விலை குறைஞ்சிருச்சா, இதைத்தான் இப்படி பேசுவாங்க. இதோட பொருள் என்னன்னா, நாங்கள் ஒரு சாக்கடை, எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை, கிட்ட வந்தீங்கன்னா நீங்களே மூக்க போத்துவீங்க, இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அம்பலப்படுத்துறாங்க. ஃபெலிக்ஸ் அப்புறம் சவுக் இவங்கெல்லாம் வந்து யூடியூபர்னு சொல்லி கோர்ட்ல வந்து அட்ரஸ் பண்றதுன்றது வந்து பிரச்சனையா இருக்கு. நாங்க ஒரு பத்திரிகையாளர் தான், என்ன மீடியம்ல இருக்குதுன்னு இவங்களுக்குலாம் இதுக்கு கிளாஸ் எடுக்கணும் போல, அதாவது அரசுக்கு, நீதிபதிக்கு, இவங்களுக்குலாம் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் யாரு, யூடியூபர்னா யாருன்னு கிளாஸ் எடுக்கணும் போல அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்களே. ஒரு பெண்ணும் 7 காதலர்களும் சொல்லி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு மஞ்ச பத்திரிகையோட கீழ்த்தரமா எழுதக்கூடிய ஒரு நபர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாரு? நான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டரையும் ஒரு அதிகாரியும் இணைத்து பேசுகிறவர் எப்படி ஜேர்னலிஸ்டா இருப்பாரு? ஒரு சிறுமி மர்மமான முறையில் இறந்து போறாங்க, மக்கள் கொந்தளிச்சு அங்க போய் அந்த பள்ளியில போராட்டம் நடத்துறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா இல்லாம அந்த அம்மாவுக்கே ஒரு தப்பான கான்டாக்ட் இருக்குன்னு பேசுகிறீங்கன்னா இது என்ன விதமான ஜேர்னலிசம்? அவர் NDTVல வேலை பார்த்தாரு, அவர் மிகப்பெரிய பத்திரிகை, எங்கிருந்து வந்தால் என்ன, உற்பத்தி எங்கே ஆனால் என்ன, இடையில் வருகிற இடத்தில் நீங்கள் சாக்கடையாக மாறிவிட்டீர்கள் தானே சொல்றோம். இன்றைக்கு நாங்கள் கங்கை புனிதமானவர்கள், நீங்க ஏன் வந்து நாங்களும் ஆறுதான் ஏன் சொல்றீங்க? ஒரு ஸ்லீசி கண்டென்ட்டை அவசியம் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன், ஃபீட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஐ ஹாவ் டு சர்வைவ் சார். எனக்கு இது ஜேர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது. நீங்களே சொல்றீங்க ஒரு தரமான பத்திரிகையாளனாக நடந்து கொள்ளவில்லை, ஆனா அப்படி நடந்துகிட்டோம்னா காசு கிடைக்காது. அது உங்க ஆடியோல இருக்கு இல்லையா? ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தோழர் சுமன் கவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம் தோழர். சவுக்கு சங்கர் அவர் பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அதாவது தான் வந்து தவறு செய்து விட்டதா அவரே அவர் வந்து வருந்தி அவர் செஞ்ச தவறெல்லாம் அவரே பரிசீலித்து சொல்கிற மாதிரியான ஒரு ஆடியோ. அந்த ஆடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இது சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, ஹேபிச்சுவல் அஃபண்டருங்கிற வார்த்தை குற்றங்களை இயல்பாக தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர்கள். அப்படிப்பட்ட நபர்களுடைய இயல்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நிற்கும் போது, சார் வணிச்சுங்க சார், தெரியாமல் போன்ட்டேன் சார் அப்படின்னு இந்த ராஜேந்திரன் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி சாரிப்பா அப்படிம்பாரு. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் சட்டையை தூக்கி விட்டுட்டு மறுபடியும் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை வெளியில் வந்து செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இதப்போ உள்ள நடக்கிறதுங்கிறது அவங்க அதை தெரியாமலாம் செய்யறது இல்லை. இன்னும் கூடுதலாக வந்து ஒரு காவல்துறையில் ஒர்க் பண்ண ஒரு நபருக்கு கேஸுகள், இதோட நடவடிக்கைகள், இந்த காவல்துறையின் நடவடிக்கை எந்த அளவிற்கு போகணும் முன்கூட்டிய தீர்மானமாக தெரிந்தவர்களுக்கு, அது குறிப்பாக சவுக்கு சங்கர் அந்த தீர தெளிவாக தெரிந்தவர். அதனால இது அதில் வந்து எந்த அளவிற்கு நாங்கள் எந்த இடத்துல ஏமாற்றிட்டு வெளியில் வரணும் அது வரையிலும் பேசுவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் பேசி எந்த எல்லாருக்கும் போகலாம். ஆமாம், நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட பேசும்போது இதை சொன்னால் இப்படி பேசினால் இவங்க விட்டுருவாங்க அப்படிங்கிற இடத்தில் மடங்கி பேசுவது. வெளியில் வந்துட்டு நான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன், என்னை வந்து இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு அதே காவல்துறை மேல் மறுபடியும் ஒரு அவதூறை வைப்பது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, சவுக்கு சங்கரினுடைய பொதுவான இந்த பேசும் தோரணை என்பது நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு தன்னை மையப்படுத்தி தன்னை ஒரு முதலீட்டு பொருளாக வைத்துத்தான் பேசுவார். ஸோ சவுக்கு சங்கர் சமீபத்தில் கொடுத்துருக்கிற இன்டர்வியூ கூட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்ஃபிக்ஸில் அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எப்படியெல்லாம் இந்த கடினமான பாதைகளை கடந்து வந்தேன் அப்படிங்கிறார். ஆனால் அதே இது நீங்கள் ஆடியோவில் பாருங்கள், நல்ல ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, 33 வயசுல ஒரு உள்ள போயிட்டு வர்றதுங்கிறது வேற, 48 வயசுல நான் ஜெயிலுக்கு போறதுங்கிறது வேற அப்படிங்கிறாப்புல. 33 வயசுக்கும் 48 வயசுக்கும் ஒன்றும் வயசு தான் வித்தியாசமே தவிர
பெரியார் இறுதி காலத்தில் போனார். பெரியாரிஸ்டுகள் எத்தனையோ பேர் கடைசி காலத்தில் போராடுகிறவர்கள், போராளிகளுக்கு வயது ஒரு தடை இல்லை. இவருக்கு என்ன வயது தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு மீடியா புரோக்கராக மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாப்புல. ஒரு என்ன சொல்றதுன்னா, அதை வந்து ஒரு ஊடக விபச்சாரம்னே தான் சொல்லணும். அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஊடக பிராத்தல்னா சொல்லணும். அந்த இதில் ஒரு எக்ஸ்ட்ரீமை தொட்ட ஒரு மீடியாக்காரர்னு பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய கூட்டாளியான ஃபெலிக்ஸும் மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப்ல இருந்துக்கிட்டு ஒரு இன்டர்நெட்ல எழுதிக்கிட்டு எதிர்கட்சி தலைவரை சந்தித்து அவர்களுடைய திட்டங்களை மாற்றி அமைக்க முடியும், அவர்களையே ஆட்டி வைப்பதற்கான காய்களை நகர்த்த முடியுங்கிறார். அதாவது எடப்பாடியின் கையில் இவர் இருந்தார், எடப்பாடி இவர் கையில் இருந்தாருங்கிற அளவிற்கு இவர்களுக்குள் நெருக்கம் இருந்தது. ஆனால் அது ஒரு உச்சகட்டம். எடப்பாடி அதிமுகவுமே அவர்களுக்கு இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய மவுத் பீஸா, தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு எந்த இடத்துலையும் அவர்களுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை. நீங்க ஜெயக்குமார் சொல்றீங்க, கட்சிக்குள்ள சொல்றீங்க, கட்சிக்குள்ள தான் சொல்றேன். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரெக்ரூட் பண்றாங்க, பணத்தை கொடுத்து அடியாட்கள் மாதிரி ஊடகத்திலிருந்து தங்கள் பிரதிநிதியாக எதிர்கட்சி என்னங்க பண்ணணும். இந்த நபர் அதை தான் சொன்னாரே, நான் ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதோட பொருள் என்ன அப்படின்னா, அங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க, எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க, நான் அங்க பேசிட்டு இருக்கிறேன், அவங்க பேச வேண்டியதான் பேசுறேங்கிறார். ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு எதிர்கட்சியும் லோக்கலா இறங்கி ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ரொம்ப டீப்பாலாம் பேசாது. ஒரு கார் பந்தயமே முழுக்க முழுக்க ஒரு நடிகைக்காக நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி பொய் வதந்தியை பரப்பணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய மாட்டார். ஆனா அதை இறங்கி செய்வதற்கு இந்த மாதிரியான அடியாட்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனா அதையும் மீறி தன்னை ப்ரமோட் பண்றதுக்கு நீங்க அந்த மாநாடு போட்டார், புரட்சி தமிழருங்கிற அந்த பட்டத்தை வாங்கிய அது தானே போட்டுக்கொண்ட அந்த மாநாட்டுக்கு இவரை கூப்பிட்டு போய் இவர் ஒரு ஊடக அடியாளுங்கிற முறையில் போய் நின்று வாழ்த்திட்டு வந்தார். ஸோ இந்த அளவிற்கு இருந்தது இல்லையா இந்த நெருக்கம், இப்ப இல்லாம போச்சு. இந்த வளர்ச்சி என்பது இப்படி போயிட்டே இருக்குன்னா இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் இல்லை, மொத்தமாவே விழுந்துருச்சு. இப்பயும் ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஆதரவு? பிரச்சனை என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் வெவ்வேறு வடிவங்களில் இருப்பாங்க, வெவ்வேறு விதத்தில் இருப்பாங்க. அவர்களை கட்சி என்பது எதிர்கட்சியாக இருப்பது பயன்படுத்தத்தான் செய்யும். இது வந்து இந்த கட்சின்னு இல்லை, வேற எந்த கட்சியும் கூட பயன்படுத்தும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எந்த ஊர்லேயும் இதே மாதிரியான ஒரு நடைமுறை உண்டு. ஆனால் சவுக்கு சங்கரை பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் உங்கள்கிட்ட டீலிங் பேசினாருன்னா உங்கள்கிட்ட பேசின டீலிங்கையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. உங்களுக்குள்ள இன்னொருத்தட்ட உங்க நண்பர்கிட்ட பேசினாரு அப்படின்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதை உங்ககிட்ட காட்டுறாரு, உங்கள்கிட்ட அவர்கிட்ட காட்டுறாரு. இப்படி இந்த இடர்பாடு என்பது மிகப்பெரிய சிக்கல், ஒரு பெரிய த்ரெட்டனி. அப்போ நாளைக்கே அதிமுக மீண்டும் வலுவான ஒரு ஆதரவை கொடுப்பதாக இருந்தாலும் கூட இவருக்கு நேரடியான டீலிங்ல பண்ணாது, பழைய மாதிரி நெருங்கி இருந்து இவர் பேசவோ செயல்படுத்தவோ முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்காரு. பணம் செலவழிப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய கேஸ்ல இருந்து பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு இவரை பாதுகாத்து தூக்கிட்டு வர்றதுக்கு எப்படி முடியும்? யார் அந்த பணத்தை செலவழிக்கிறாங்க? அப்போ ஒன்று பாஜக செய்கிறது, இன்னொன்று அதிமுக செய்கிறது. அதுல முழுக்க அதிமுகவின் பங்கு பெரியது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவர்களுக்கு பேசுவதற்கென்ற ஆட்கள் இல்லை, அதனால பேசுவதற்குன்னு இவரை நியமிக்கிறார்கள். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த இடத்தை போட்டி போட்டு நிரப்புவதற்கு கிஷோர் கே சுவாமி தயாராக இருந்தார், இப்போதும் இருக்கிறார். கிஷோர் கே சுவாமி இப்பவும் அதிமுக ஆதரவு, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். அதிமுகவை தீவிரமாக கூடுதலாக ஆதரிக்கிறாரு. ஏன்னா கூடுதலாக, அதாவது இந்த நெருக்கத்தை அவர்கள் பேணிக் கொள்கிறார்கள். ஆனா தன்னை விட கூடுதலான முக்கியத்துவம் இவருக்கு, யாருக்கு, சவுக்கு சங்கருக்கு இருக்கேங்கிற ஆற்றாமை கிஷோர் கே சாமிக்கு உண்டு. நீங்க முக்தார்கிட்ட கொடுத்த இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அங்க அந்த எல்கை வரை வந்துட்டு வெளியில போவார். ஏன்னா சொல்ல முடியாது அந்த விஷயத்தை. ஏன்னா ரெண்டு பேருமே புரோக்கர், ரெண்டு பேருமே பணத்துக்காக பேசக்கூடியவர்கள். இந்த இடத்தில் அவர் முன்னாடி போயிருக்கிறார், அவர் பேச்சு ஈடுபடுகிறது, தன்னை விட கூடுதலாக பேரம் பேசுகிற வலிமை கொண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ஆற்றாமை. ஆனா பிரச்சனை என்னன்னா, கன்சிஸ்டண்டா ஒரு கட்சி இவரை பயன்படுத்த முடியாதுங்கிற நிலை இன்னைக்கு உருவாயிருக்குது. நாளைக்கு இப்போ சவுக்கு சங்கர் இந்த தொழிலை தொடர்ந்து, அதான் அந்த ஆடியோவிலே சொல்றாரு, எனக்கு தெரிந்தது இந்த ஒரு தொழில் மட்டும்தான். என்ன தொழில்?
போவேன், வெளியில வந்து அடுத்தவர்களை பற்றி அவதூறாக கருத்துக்களை பேசுவேன். அவர்களுக்கு எதிராளிகள்கிட்ட நான் பணம் வாங்கிடுவேன். இது யார் பணம் கொடுத்தாலும் செய்வேங்கிற மாதிரி. இப்போ கூலிக்கு அடிக்கிற அடியாள் தாங்க. கூலிக்காரனுக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாது. நீங்க கூலிப்படை பாருங்க, அது ஒரு தாதாவா இருந்தான்னா அவனுக்கு ஏரியாவை பிடிக்கணுங்கிற ஆசை உண்டு. மாமூல் வசிக்க அவனுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. கூலிப்படைக்கு ஒட்டு உறவு அது. நாளைக்கு அவனை போடுன்னா காசை கொடுத்தா போட்டுட்டு போயிடுவான். அதே இதை மாத்தி இந்தா நான் 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தரேன், நீ என்னைய முடிக்காத, அவனை முடினா மாத்தி முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ இந்த வேலையைத்தான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் செய்கிறார். இந்த வேலையை செய்வதற்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் பாலிஷ்டா, அதாவது இந்த களத்தை நீண்ட நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய அந்த வேஷம் கலைந்து விடாமல் பார்த்து கொள்றாங்க. இவர் அப்படி இல்லை. நீங்க பெரிய பெரிய மாடி வீடுகள், கோடிக்கணக்கான பணம் உள்ள ரொட்டேஷன் ஆகக்கூடிய அளவிற்கு வளர்றாருலங்க. நீங்க சென்டர் ஆஃப் த சிட்டி டி நகர்ல. ஆனா அந்த ஆடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, பல பேர் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட்டு அவங்க பர்சனல் வாழ்க்கையை வந்து கெடுத்து கூடாதுன்றதுக்காக இவருக்கானே இவங்கிட்ட சொன்னாங்க பேசுறான்னு சொல்லி என் பர்சனல் வாழ்க்கை கெடுத்துட்டாங்கன்னு அதை பேசுறாரு. இல்ல, அதாவது என் பர்சனல் வாழ்க்கை கெடுத்துட்டாங்கிறது அது அந்த ஆடியோல அது அப்படி சொல்லல. எனக்கு ஒரு நல்ல பர்சனல் வாழ்க்கை இல்ல. ஆமா, அப்படி சொல்றாரு. இது என்னவா இருக்கு பாருங்க, நான் நல்லா இல்லை அதனால நான் நல்லா இருக்கவன நல்லா இருக்க விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான உளவியல்ல இருந்து வருகிற பேச்சு. 48 வயதாகுது, ஆனா எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை, உனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை. சரி, நீ இப்ப சேர்த்து வச்சிருக்கிறிய அந்த உன் காதலிக்கு, அப்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஏற்கனவே ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரு பிள்ளைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பத்தை உடைச்சி பிரிச்சு அந்த நபர்கிட்ட கொண்டு போய் குழந்தைய ஒப்படைக்கிறதுக்காக 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசி வாங்கிட்டு வந்த ஒரு பெண்மணி அந்த அம்மா. இப்படி ஒரு கேவலம் எந்த உலகத்திலே நடக்குமா? ஆனா அவரு தான் ஏற்கனவே முதல்ல திருமணம் ஆகி ஒரு குடும்பம் வந்தது, ஒரு மகன் இருந்தாருல்ல, அவருக்கு அம்மாவும் இருந்தாங்க. குடும்பம் இல்லைங்கிறது வந்து அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அவருடைய குணாதிசயத்தினால் குடும்பம் இல்லாமல் போனுச்சு. நீங்க இந்த மாதிரியான கேரக்டர்களுக்கு நீங்க எவ்வளவு என்ன எப்படி பார்த்து பொண்ணு பார்த்து கட்டி வச்சாலும் அவர்கள் குடும்பம் நல்லா இருக்க போறது கிடையாது. ஆனா இவர் ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டார். நிலவுமூழி செந்தாமரைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ட்விட்டர்லாம் இவருடைய வண்டவாளங்களை எல்லாம் வந்து எழுதிட்டு இருக்குது. ஒரு 5000 ரூபாய் தன் பெற்ற பிள்ளைக்கு காசு கட்டதுக்கு கொடுக்கறது இல்லை. தன்னுடைய ஆசை நாய்க்கு 3.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்க தெரியுது. ஆனால் பெற்ற பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு கிடையாதுன்னு வந்து கோர்ட்டில் பேசிய அதுக்காக தாக்க நபர் தான் இவர். ஸோ அதனால என்ன அப்படின்னா, குடும்பம் இல்லாமல் வாழ்வதுங்கிறதே ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழ்றவர். குடும்பம் இல்லைன்னா தானா குடும்பம் இல்லாமல் போகல, குடும்பத்துக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சாயங்காலம் ஆயிடுனா என் பையன் இதை கேட்பான்னு சொல்லி ஒரு பண்ணையோ பிரெட்டையோ கேக்கையோ வாங்கிக்கிட்டு போகிறதும் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெற்ற பிள்ளைக்கு 5000 கூட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, பிரிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு தகப்பனா அந்த பையனுடைய வாழ்க்கையில் என்னங்க, ஒண்ணுமே கிடையாது. இல்ல, உனக்கு குடும்பம் இல்ல, நீ குடும்பம் இல்லாமல் வாழ்ந்தங்கிறது வேற. உனக்கு பிறந்த குழந்தைக்கு கூட தகப்பன் இல்லாமல் மாத்திட்டு இல்ல. ஒண்ணு உன் பிள்ளைக்கு தகப்பன் இல்லை, இன்னொன்னு நீ சேர்த்து வச்சிருக்கிற பொம்பளையினுடைய பிள்ளைக்கு அம்மா இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக, சொகுசான வாழ்க்கைக்காக. இப்போ 33ல போன மாதிரி என்னுடைய நிலைமை இல்லைங்கிறது என்னன்னா, அதை விட இப்போ வாழ்க்கை முறை மாறிடுச்சு. சொகுசான வாழ்க்கை, ஏசி ரூமு, காரு, நினைத்த நேரத்திற்கு போதை வஸ்துக்கள், நினைத்த நேரத்திற்கு காம களியாட்டங்களுக்கான எல்லா வகையான வசதிகள், இதையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ போய் நான் அந்த கொசுக்கடியிலையும் அந்த ஏசி ரூம் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயார் இல்லை. வயசு காரணம் கிடையாது. நான் தான் சொல்றேன், எத்தனை வயதிலையும் போராடுகிற திறன் என்பது போராளிகளுக்கு உண்டு, இந்த மாதிரியான புரோக்கர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த பேச்சில் தெளிவாக தெரிகிறது, அந்த இடத்திற்காக அந்த அதிகாரியை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் தெரிஞ்சிட்டேன் சார் அப்படின்னு அந்த இடத்தில் சொல்வதற்கானது தானே தவிர, அதே மாதிரி இவர் ஏற்கனவே நீங்க அப்பாலஜி எழுதி கொடுத்துட்டு வந்தவர் தான். உங்களுக்கு வந்து G2 விவகாரத்துல இவர் ரிட்டன் கையெழுத்து போட்டு அஃபிடவிட் எழுதி கொடுத்துட்டு தான் வந்தாரு. இப்பவும் அந்த ஆடியோவிலையும் நான் அஃபிடவிட் எழுதி கொடுத்தேங்கிறது ஒத்துக்கிட்டுறாரு. 2 அஃபிடவிட் எழுதி பெண் காவலர்கள் குறித்து பேசுனதுக்கும் தவறுதான் சொல்லி. இன்னொன்னு நல்லா பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம், அதாவது திமுக அதிமுக இந்த சண்டையில நீங்க வந்து அதிமுக விட்ட பணம் வாங்கிட்டு திமுகவை திட்டலாம், இது வந்து கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை. ஆனா
போலீஸோ அல்லது எந்த அதிகாரி, நீங்க நீதிபதியா இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றமே கிடையாது. அவர்கள் ஆட்சி மாறும், இவர்கள் மாற மாட்டாங்க. நீங்க இவர்கள் மேல கைய வச்சீங்க அல்லது இவர்களை நீங்க குறை சொல்லி நீங்க அம்பலப்பட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு எந்த கட்சியும் உங்களுக்கு உதவாது. இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள். கைவிடப்பட்டன்னு நான் சொல்றது, அந்த முன்னாடி இருந்த முழுமையான வலு உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்க டேஞ்சர் சோன்ல இருக்கிறீங்க. உங்களை கையில வச்சிருந்தா எனக்கு ஆபத்துங்கிற நிலைமையில் அதிமுக உங்களை கழட்டி விட்டு இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பேசுறத பாக்குறதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது உங்களால் மண்டை கிளவப்பட்ட நபர்கள். அவர்களுக்கு நீங்க பொது வெளியில ஒரு நியாயமான கருத்தை பேசுகிறேன், நான் ஒரு விசில் ப்ளோயர், நான் இந்த சமூகத்துக்கு தேவையானதை செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க நகர்ந்துட்டீங்க. 1 வருடம் 1.5 வருட காலத்துக்குள் உங்களுடைய நிலை எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய அரசையே எதிர்த்து கடுமையா போராடுறாரு பேசுறாருங்கிற ஒரு பிம்பத்தை புதுசா வந்தா அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நீங்க அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. 3.5 கோடி ரூபாய்க்கு டி நகர்ல வீடு வாங்குறீங்க. ஒரு காதலியை நீங்களே இணைத்து வச்சுட்டு இதனால உலகத்துல என்ன பிரச்சனை, நான் யாரோட வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லி பொது ஒழுக்கத்தை ஈஸியா கேள்வி கேட்குறீங்க. கஞ்சா குடிக்கிறது உங்கள்ட்ட பொருள் இருந்துன்னு பிடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான எந்த இதையும் நீங்க மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனாலலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர, நான் நல்லா பாருங்க, இவரும் சரி அல்லது சீமானும் சரி, இவர்கள் மேல் பொது வெளியில் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை, ரேஷன்ல அரிசி விலை குறைஞ்சிச்சா, பெட்ரோல் விலை குறைஞ்சிருச்சா, இதைத்தான் இப்படி பேசுவாங்க. இதோட பொருள் என்னன்னா, எங்களுக்கு நாங்கள் ஒரு சாக்கடை, எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை, கிட்ட வந்தீங்கன்னா நீங்களே மூக்க போத்துவீங்க, இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அம்பலப்படுத்துறாங்க. அப்போ நீ நியாயாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருந்து மக்கள் தூரத்தி போட்டுருவாங்க. நீங்க ஒழுக்கமான ஆள். அப்போ உங்களை யார் பின்பற்றுவார்னா, ஏற்கனவே திமுக பிடிக்காது அல்லது ஏற்கனவே ஒரு XYZ இந்த கட்சி பிடிக்காது, இந்த நபர் பிடிக்காதுன்னு இருக்கிற நபர்கள் நீங்க அடிக்கும் போது சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அவர் அந்த ஆடியோவில் ஒரு விஷயம் சொல்றாரு. ஏற்கனவே நான் நீ சொல்லியிருந்தீங்க 2 அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டேன்னு. ஆனா அவர் இதுக்கு முன்னாடி கைதாகிட்டு அந்த பெண் காவலர் குறித்து தவறா பேசின போறோம், கைதாகிட்டு வெளில வந்தப்போ மற்ற மீடியாக்கள்லாம் கொடுத்த இன்டர்வியூல நான் அப்படி ஒன்று பேசவே இல்லை, நான் என்ன பேசுனேன் இப்போ சொல்ல மாட்டேன், நான் கேஸ் கோர்ட்ல இருக்கு, ஆனா பெண்கள் குறித்து நான் அப்படி பேசலன்னு சொல்றாரு. ஆனா இப்போ இந்த ஆடியோவில் நான் அப்படி பேசிடக்கூடாது பர்சனலா, அதுவும் அந்த விஷயத்த குறிப்பிட்ட சொன்னா அதுலேயும் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் மணி பணம் கொடுத்த பிறகு தான் எனக்கு பெயில் கிடைச்சிது, ஏற்கனவே 2 அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் அதே மாதிரி தொடர்ந்தேன்னா மறுபடியும் எனக்கு பெயில் கிடைக்கிறதுக்கோ இல்லை சிறை தான் என் வாழ்க்கைன்ற மாரி போயிடும், என்னோட ஆட்டம் முடிஞ்சிடும்ன்ற மாரி இருக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல இவர் பேசுனது தப்பு இல்லை அப்படின்னு ஆதரிச்ச அரசியல் கட்சி தலைவர்கள், எடப்பாடியா இருக்கட்டும், இவர் சீமானா இருக்கட்டும், இன்னும் மற்ற ஊடகவியலாளர்கள் மணி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்க அப்ப இவர் பண்ணது சரி அப்படின்ற மாதிரி ஆதரிச்சாங்க. ஆனா அது தவறு, அதனாலதான் இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன், திமுக விமர்சிச்சதோ ஏதோ காரணம் கிடையாது, இதுதான் காரணம்ன்றது இன்னைக்கு அவரே ஒத்துக்கிறாரு. இல்லை, இவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறத புள்ளிய அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னகிட்டு இவர்களை ஆதரித்தார்கள்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை முதல்ல சொன்னீங்க, எடப்பாடி ஆகட்டும். எடப்பாடி கட்சி தான். எடப்பாடி கிட்ட நீங்க அவர் எப்படி வளர்ந்து வந்தார், அவர் எந்த இடத்துல நிக்கிறாரு, யாருடைய காலை வாரி விட்டார், அவர் ஒரு அடிமையாக எப்படி ஆட்சி நடத்தினார், அதெல்லாம் இருந்தாலும் கூட அது ஒரு பிரதானமான எதிர்கட்சி, அதுதான் கட்சி. நீங்க 2வது சொன்ன சீமான் கட்சி இல்லை. இவர் தன்னை ஒரு ஊடக புரோக்கராக தன்னை காட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா, அவர் அரசியல் கட்சியாக வைத்துக்கொண்டு இதே புரோக்கரேஜ் வேலையை தான் செய்கிறார். நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா எதிர்த்தால உள்ளவனை அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு அடியாள் வேலையைத்தான் சீமானும் செய்கிறார். அதனால 2 பேருக்கும் மாற்று கிடையாது. இவர்கள் அதே மாதிரி மணியும் அப்படித்தான். நீங்க மணியினுடைய பேச்சு, நேற்று காலையில ஒரு இடத்துல போய் ஒன்று பேசிட்டு வருவாரு, அடுத்த இடத்துல ஒரு இடத்துல போய் பேசுவாரு, 2க்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரே கேஸை பற்றி 2 விதமாக 2 வெவ்வேறு மாதிரி பேசணும்னா இவரால முடியும். இவர்கள் பேமெண்ட் வருகிற பொறுத்து அந்த காலகட்டம் வரையிலும் பேசுவாங்க ஒரே மாதிரி. ஆனா மணியை பொறுத்தவரையிலும் காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணுன்னு பேசுவாரு. சீமானை பொறுத்தவரையிலும் சொல்லவே வேண்டாம், ஒரு பேச்சிலேயே முரண்பாடு 2ஆ பேசுவாரு. ஸோ இவர்கள் அதாவது நான் என்ன சொல்றேன், சீமான், மணி, சவுக்கு சங்கர் இவர்கள் எல்லோரும் ஒரே இனம். அந்த அடிப்படையில தான் உணர்வு ரீதியா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, எவ்வளவு எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் சரி. சீமானுடைய ஆடியோ வெளியில வந்துச்சு, என்ன நடந்துச்சு, மாலதி கிட்ட போனை போட்டு, யாரு சவுக்கு சங்கரின் ஆசை நாயகிட்ட போனை போட்டு, ஏமா நான் என்னமா தப்பு பண்ணேன், என்னைய போய் இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிற நிலைமை. நீங்க உங்களுடைய நிலைமை எவ்வளவு சிக்கல்னு பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில் இவர் இருக்கிறாரு. சவுக்கு சங்கர் அதிகாரிகிட்ட போய் கெஞ்சுறாரு, சவுக்கு சங்கரின் காதலிகிட்ட சீமான் கெஞ்சுகிறார்.
இந்த நிலைமையில தான் இவங்களுடைய இடம் இருக்கே தவிர இவர்களுக்கு இன்னும் பெரிய ஒரு அரசியல் கட்சி இவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல வெளில பிரஸ்ல போய் கேள்வி கேட்க பதிலாக ஃபோன் பண்ணி பேசினா என்னவோ அதை கைக்கிடுவாங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு இப்ப கூட பாத்தீங்கன்னா பெரியார் ஊம்பல, ஆனா போனை போட்டுட்டு தனிமையா நம்ம என்ன பேசி தீர்த்துக்கலாம். நாங்க வருண்குமார் தானே சொன்னாரு, என்கிட்ட இந்த டீல் பேசுறதுக்கு சீமான் வந்தாருங்கிறாரு. இதுதாங்க இவங்களுடைய உண்மையான குணம். இப்ப இதைத்தான் இந்த ஆடியோவில் இவர்கள் இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மாற்றி மாற்றி பேசுவதுங்கிறத தான் நீங்க இங்க மென்ஷன் பண்றீங்க. இதை பொறுத்தவரையிலும் எத்தனை முறை நீங்கள் மாற்றி பேசினாலும் ரெக்கார்டட். நீங்க பெண்களை குறித்து பெண்களை குறித்து என்ன பேசுனீங்க, அல்லது இந்த அருண் அவர்களுடைய டிரான்ஜெண்டர் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வச்சு என்ன பேசுனீங்க, துணை முதலமைச்சர் பற்றி என்ன பேசுனீங்க, எல்லாமே ரெக்கார்டு. எப்படி எழுத்துப்பூர்வமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒன்று இருக்குதோ அதே மாதிரி டிஜிட்டலைஸ்டு ரெக்கார்டுங்க, எக்காலத்திலும் அழிக்க முடியாதது. அப்போ இதை தூக்கிக்கிட்டு போனா கண்டிப்பா நீங்க மாட்டுறீங்க. நீங்க உங்ககிட்ட இருக்க ஒரே சாவி சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்க வீட்டு பிள்ளைய என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை தவிர வேற வழி இல்லை. அதைத்தான் நீங்க செஞ்சிருக்கீங்க, சரிங்களா? ஆனா இங்க நின்றுட்டு மறுபடியும் நான் யாருக்கும் வஞ்ச மாட்டேன்னு சொல்றீங்க. இது இந்த புரோக்கரேஜ் வேலை பார்க்கிற, இன்னும் சொல்ல போனா தொடர்ந்து நான் இதையே செய்வேன், எனக்கு இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது அப்படி என்று சொல்வது இது ஜேர்னலிசம் கிடையாது. ஜேர்னலிசம்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டறிந்து மக்களுக்காக நின்று போராடி அந்த விஷயத்தை கொண்டு வந்து, எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் உலகப்போர் 2வது உலகப் போர்லாம் அந்த விஷயங்களை சேகரிக்கிறது உயிரை கொடுத்துருக்காங்க. ஜேர்னலிசம்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இது. ஏன் இப்போ கூட ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். கௌரி லங்கேஷ் எவ்வளோ பெரிய பத்திரிகையாளர், அதை இந்துத்துவ கூட்டம் கொல்லுதுன்னு என்ன காரணம்? அவர்களுடைய அந்த ஆதிக்க அரசியலுக்கு எதிராக இருக்கிறதுனால தான். ஆனால் இந்த மாதிரி புரோக்கர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு பக்கம் இல்லாட்டால் இன்னொரு பக்கம் பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிற தைரியத்தில் தான் பேசுறாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று, அவர்கள் எல்லாம் சேஃபா இருக்காங்க. அவங்க இப்போ இவருக்கு என்னன்னா, என்னை வைத்து என்னை விட நல்லா இருக்காங்க. இப்போ இவருடைய உள்ளவியல் என்னன்னா, எடப்பாடிக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது, நானே அந்த இடத்துல இருக்கலாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நீங்கெல்லாம் நல்லா இருக்கிறீங்க, என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் இது பண்றாரு. மற்றபடி இவர் திருந்தவும் இல்லை, திருந்த போறதும் இல்லை. இவரை கையாளுவது என்பது மிக மிக எச்சரிக்கை. நான் சொல்றது நீங்க கீழே இவரை நம்பி பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவரை நம்பாதீங்க அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை. நீ யார் என்று நீ அங்க அம்பலப்பட்டு விட்டாய், அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறாய், சரிங்களா? இவரை நம்பி அசைன்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். என்னன்னா, இப்படி மாட்டிக்கிட்டீங்களே ஆள்காட்டி விரலை தொட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டேட்டாக்கள், உங்களுடைய தகவல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கையில் வைத்திருப்பார். அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஃபெலிக்ஸும் சரி, சவுக்கு சங்கரும் சரி, இந்த ஒரு மிக மோசமான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்துகிறவர்கள் தான் எச்சரிக்கையா இருக்கணும் என்னுடைய கருத்து. இப்போ நேத்து ரெட்பிக்ஸ்ல சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுத்த இன்டர்வியூல அவரு கைது செய்யப்படுறதும் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்படுறதும் இன்னொரு நேர்மையான பத்திரிகையாளருக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு நேர்மையான ஒரு ஸ்டோரி, இப்போ யார் அந்த ஸ்டார் அப்படின்னு ஒரு ஸ்டோரியை யாராலும் பண்ண முடியாது. பண்ணாத பத்தியா ஃபெலிக்ஸை 3 மாசம் ஜெயிலில் போட்டாங்க, சவுக்கு 5 மாசம் ஜெயிலில் போட்டாங்க, நம்மளும் அப்படிதான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர்களை மிரட்டுறதுக்கான ஒரு உதாரணம் தான் அப்படின்ற. யார் அந்த ஸ்டாருங்கிற அந்த புரொபகேண்டா, அது ஒரு ஒரு புனையப்பட்ட ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னா, பூமா ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பொய், சரிங்களா? அதிமுகவும் பாஜகவும் அதை அதிக தூரத்துக்கு இழுத்து சென்று விட்டது தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக. ஆனா அதை கூடுதலாக இவர்களுக்கு வேலை செய்கிற பத்திரிகையாளர்களும் வேலை செஞ்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இதை வெளியில கொண்டு வருவதற்கு, இல்லைன்னா இதை பற்றி பேசுவதற்கு எந்த தடையும் இங்கே இல்லை. நீங்க இது சட்டமன்றத்திலேயே பேட்ஜ் அணிஞ்சுக்கிட்டு இதை ஒரு ப்ரொபகண்டாவை தூக்கிட்டு போறாங்கன்னா அதெல்லாம் கொண்டு போறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் தடையெல்லாம் இங்க இல்லை. அதனால இவர் சொல்லுகிற போலீஸ் ஸ்டேட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பெரிய வார்த்தைகள், அதுக்கான எந்த இடமும் இங்கே இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, நாங்க மாட்டிக்கிட்டோம், அதனால ஒழுக்கமா நியாயமா பத்திரிகை தர்மத்தோட வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் த்ரெட்டன் பண்றாப்புல. இது எப்படின்னா, நீங்க அதாவது தொழில் முறையா தவறு செய்கிற நபர்கள், பெண்கள், இவங்கெல்லாம் குடும்பத்து பொம்பளைங்களை பார்த்து இன்னைக்கு எனக்கு நடக்கிறது உன் பிள்ளைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சாபம் இடுகிறது மாதிரி, அதாவது அடி வயிற்றை கலக்குகிற மாதிரி, அதாவது
எச்சரிக்கிற ஒரு அயோக்கியத்தனம். இவங்க தொழில் முறையா தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் நியாயமா இருக்கிற நபர்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. நியாயமா இருக்கிற நபர்கள் இவர்களுடைய சாபத்தை பார்த்து கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது அவர்களுக்கும் தெரியும். நாம இதை எப்படி பார்க்கணும்னா, அயோக்கியத்தனத்தை அதை மனமு செய்யக்கூடிய ஒரு கூட்டம், ஃபெலிக்ஸும் சரி சவுக்கு சங்கரும் சரி, இவர்கள் அடுத்தவர்களை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுவது என்பது அர்த்தமற்றது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே இன்டர்வியூல ஃபெலிக்ஸ் அப்புறம் சவுக்கு இவங்கெல்லாம் யூடியூபர்னு சொல்லி கோர்ட்ல அட்ரஸ் பண்றதுன்றது பிரச்சனையா இருக்கு. இப்போ மோடி அவர்கள் கூட தான் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதுக்கு நான் ஒரு யூடியூபர் ஆக முடியுமா? அது நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் தான், என்ன மீடியம்ல இருக்குதுன்ற இவங்களுக்குலாம் இதுக்கு கிளாஸ் எடுக்கணும் போல. அதாவது அரசுக்கு, நீதிபதிக்கு, இவங்களுக்குலாம் ஜேர்னலிஸ்ட்லாம் யாரு, யூடியூபர்னா யாருன்னு கிளாஸ் எடுக்கணும் போல அப்படின்னு சொல்லி தங்களை ஜேர்னலிஸ்டா சொல்றதுக்கு கொந்தளிக்கிறாங்களே, அது நீங்க எப்படி பாருங்க? இப்போ ஜேர்னலிசம்ங்கிறது ஜேர்னலிசத்துக்கான விதிமுறைகளை படிச்சுக்கிட்டு ஜேர்னலிசத்துக்குள்ள வர்றதுங்கிறது ஒரு வகை. இன்னொன்று ஜேர்னலிசத்துக்கான எத்திக்ஸோட நீங்கள் எந்த மீடியத்தில் அதை சொன்னாலும் அதை செய்தாலும் சரியான முறையில் அதை வெளிப்படுத்தினாலும் அது ஜேர்னலிசம் தான். அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறீங்களா அல்லது இணையத்தில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணும் 7 காதலர்களும்னு சொல்லி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு மஞ்ச பத்திரிகையோட கீழ்த்தரமாக எழுதக்கூடிய ஒரு நபர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பார்? ஒரு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவர்களுடைய பர்சனல் லைஃப் குறித்து, அவர் யாருக்கிட்ட இந்நேரம் எந்த வீட்டில் இருந்தாருங்கிற அளவிற்கு தகவல்களை சொல்கிறவர் எப்படி ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பார்? ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டரையும் ஒரு அதிகாரியும் இணைத்து பேசுகிறவர் எப்படி ஜேர்னலிஸ்டாக இருப்பார்? ஒரு நீதிபதி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் தப்பாக இருக்குன்னு பேசுங்க, அல்லது அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக இருக்குன்னு பேசுங்க, அதில் விமர்சிங்க, அது பேசினாலே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர்கள் வீட்டில் வேலை செய்கிற ஓய பெண்களை அவர்கள் சௌகரியத்துக்காக வைத்திருக்கிறார்கள்னு பேசுறீங்க. இது எந்த விதத்திலான ஜேர்னலிசம்? பாதிக்கப்பட்ட விவசாயிகள், ஆத்தூர் விவசாயிகள் கோவணத்தை கட்டிட்டு நிற்காங்க, அவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் ஈடிக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு பேசுனீங்க. இது என்ன விதையான இது ஜேர்னலிசமா? ஒரு சிறுமி மர்மமான முறையில் இறந்து போறாங்க, அந்த பள்ளி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறது, மக்கள் கொந்தளிச்சு அங்கே போய் அந்த பள்ளியில் போராட்டம் நடத்துறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா இல்லாம அந்த பெண் அந்த அந்த அம்மாவுக்கே ஒரு தப்பான கான்டாக்ட் இருக்குன்னு பேசுகிறீங்கன்னா இது என்ன விதமான ஜேர்னலிசம்? அதுல விக்டிம், அதாவது குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய ஓனர் கழுத்து வரையில் கடனில் தள்ளாடுகிறாருன்னு ஒரு பிரெடேட்டருக்கு நீங்க நியாயம் பேசுகிறீங்கன்னா நீங்க என்ன விதமான ஜேர்னலிஸ்ட்? இன்னொன்று, அந்த அம்மா கிட்ட போய் நயமா அவர் வீட்டில் போய் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டில் போய் நின்று அவங்க அம்மாவை அழ வைத்து மெல்ல மெல்ல நீங்க கேள்விகளை கேட்டு, அப்போ உங்க பொண்ணு ஒண்ணுமே தப்பு பண்ணலையா? ஒரு ஃபெலிக்ஸ் அப்படி கேட்கிற ஃபெலிக்ஸ் எந்த விதமான ஜேர்னலிஸ்ட்? அவர் NDTVல வேலை பார்த்தாரு, அவர் மிகப்பெரிய பத்திரிகை, எங்கிருந்து வந்தால் என்ன, உற்பத்தி எங்கே ஆனால் என்ன, இடையில் வருகிற இடத்தில் நீங்கள் சாக்கடையாக மாறிவிட்டீர்கள் தானே சொல்றோம். இன்றைக்கு நாங்கள் கங்கை புனிதமானவர்கள், நீங்க ஏன் நாங்களும் ஆறு தான் ஏன் சொல்றீங்க? எண்ட் ஆஃப் த இதுல நீங்க சாக்கடையாக நாற்றம் எடுக்கிறீர்கள். அப்போ ஜேர்னலிசம்ங்கிறது இதுதான் ஜேர்னலிசமான்னு கேட்குறோம். உங்களுக்கு FIRல யூடியூபர்னு போட்டாங்களா, அதுவா இதுவாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. மோடி யூடியூப் வச்சிருக்கிறாரா, அதெல்லாம் கேள்வி இல்லை. நீங்கள் முதல்ல ஜேர்னலிசத்துக்கான வெளிமையத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் இதையும் மீறி ஜேர்னலிசத்துக்கு வகுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ப்ராஸ்டியூஷன் மாதிரி நீங்கள் ஜேர்னலிசத்தை பயன்படுத்திட்டு அந்த வார்த்தை கூட பேசக்கூடாதுங்க. நீங்கள் திட்டமிட்டு வாழ்க்கையை இப்படி நகர்த்திட்டு இருக்கீங்க. நான் இப்படி இருந்தால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும்னு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஜேர்னலிசம்னு பேசிட்டு இருக்கீங்க. இதே ஃபெலிக்ஸை பற்றிய ஆடியோ ஒரு பெண் பேசுவது என்னென்னலாம் வந்திருக்குது, எத்தனை அதெல்லாம் இன்னும் ரிவீல் பண்ணோம்னா அதுக்குள்ள ரொம்ப சாக்கடை மாதிரி போகும். நீங்கள் 13 பேரை குருவி சுட்ட மாதிரி சுடுறாங்க எடப்பாடியின் காவல்துறை. உலகத்திலேயே நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளனே நாம ஒரு கேவலமான ஆட்சியில இருந்துட்டு இருந்தோம். அந்த நேரம் காவல்துறைக்கு ஆதரவாக அவர்கள் தெரியாம தோராயமா சுட்டாங்க, அதுல குறுக்க விழுந்து 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு பேசுவதற்கு எப்படி முடிந்தது? ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க, 18 ரவுண்டு சுட்டாங்கன்னு அறிக்கையிலே வருதே, அருணா ஜெகதீசன் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்களே. அப்போ இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு
எதிராக செயல்படுகிறது. இது ஜேர்னலிசமா? அதுதான் சொல்றோம். இது முழுக்க முழுக்க அடியாள் வேலை. இதுக்கு நீங்க எந்த முலாம் போட்டு பூசினாலும் இது நிக்காது. அதான் சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரசிக குஞ்சுகள் இருக்காங்கன்னா அது ஏற்கனவே ஒரு திட்டமிடுதலோடு, நீ ஒரு சாக்கடை தான், எங்களுக்கு தேவை நியாயம் நீதிலாம் இல்லை, எங்களுக்கு ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் இருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவஸ்தைப்படுவதை பார்த்து ரசிக்கிற குரூர மனோநிலை இருக்குது, அதுக்கு நீ வெஞ்சாமரம் வீசிட்டு இருக்க, அதனால நீ பேசுறதை கேட்கறன்னு தான் கேட்டுட்டு இருக்கானே தவிர உன்னுடைய பேச்சை கேட்டு முடிவெடுப்பதற்கு இங்க யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நீ கலட்டி விடவும் பட்டிருக்கிறாய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடைசி கேள்வியா, ஏற்கனவே எனக்கு ஒரு 90% மக்கள் ஆதரவுல இருந்தாங்க. இப்போ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த பெண் காவலர்கள் குறித்து எல்லாம் தவறா பேசின பிறகு அது 50-40 குறைஞ்சிருச்சு. இன்னமும் அதை கண்டினியூ பண்ணா குறைஞ்சிரும்ன்றது அவரா சொல்றாரு. நீங்க இதுக்கப்புறம் சவுக்கு சங்கரோட நிலை என்னவா இருக்கும்ன்றத நான் அதான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இன்னைக்கு யூடியூப்ங்கிறது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸும் உங்களுக்கு கொண்டாந்து தருது. முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி 1,00,000 பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களா இருப்பாங்க. அவர்களுக்கு முடிவெடுப்பதற்கு நீங்க ஒரு ஆளா தெரிவிங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க அம்பலப்பட்டுறீங்க, ஆனா ஒயிட் ரேஞ்சில் போய் பாக்குறாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஒரு த்ரில்லிங்கா கதை சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க உங்களை நீங்க பிடிக்கப்பட்டது கஞ்சா கேஸு, அவதூறு கேஸு, நீங்க பரப்புனது அவதூறு, ஆனா நீங்க பேசுறது என்ன, அந்த கதையெல்லாம் அப்படியே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி உட்காந்து 1 மணி நேரம் பேசுறீங்க. இதை ஒரு சுவாரஸ்யமாக ரசிப்பதற்கு பார்க்கிறார்களே தவிர இது ஒரு கருத்து அப்படின்னு பார்க்கறதுக்கு இல்லை. எப்படி ஒரு காலத்தில் கிசுகிசுக்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்ததோ, பத்திரிகையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், இந்த இடையில் இருக்கக்கூடிய கிசுகிசுக்காகவே இது பண்றதுக்கு நீங்களே சொல்றீங்க, நான் ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு தரமான பத்திரிகையாளனாக நடந்து கொள்ளவில்லை, ஆனா அப்படி நடந்துகிட்டோம்னா காசு கிடைக்காது. அது உங்க ஆடியோல இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்க இப்போ கூட சில நபர்கள் கிசுகிசுகளை பேசிட்டு இருக்காங்க, அந்த நடிகை அதை செஞ்சாங்க, இந்த நடிகை இதை செஞ்சாங்க. இந்த மாதிரி அரசியல்ல செய்யக்கூடிய ஒரு மஞ்சள் பத்திரிகையினுடைய தரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் இனிமேல் திருந்திக்கிறேன் அப்படின்னு அங்க பேசியிருக்கீங்க, ஆனா நீங்கள் திருந்த போவது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கிளுகிழுப்பை ரசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தானே தவிர அவர்கள் ஜெனியூனானவர்கள் அல்ல, அவர்களுக்கு ஒரு நேர்மையே கிடையாது. அதனால கண்டிப்பா நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கண்டிப்பா இந்த நபரை மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.